ஸ்கிரிப்ட் ஐடியா சார் சொல்றப்பவே இந்த இதுதான் தோணுச்சு. என்ன இருக்கு புதுசா இருக்கே. இப்போ என்பி இந்த படத்தில் வேற ஒரு ஆஸ்பெக்டாக தான் இருப்பார். பிஹைண்ட் த கேமரால ஐயா தெலுங்கு லேர்ன் பண்ணிருந்தாரு. ஆனால் உங்ககிட்ட ஃப்ளூயண்டான தமிழ் இருக்குல்ல? ஃப்ளூயண்டா இருக்கா? தமிழ் ஃப்ளூயண்டா ஓரளவு இருக்கு மேம். ஓ சூப்பர். ஒரு 85% ஆஃப் த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்க எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். நம்ம யூடியூப்ல சின்ன சின்னதாக நினச்சிருப்போம், நம்ம பார்த்த படங்களில் போய் வச்சு தான் இதுதான் ஆக்டிங் நம்ம ஒரு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் போய் நம்ம பெர்ஃபார்ம் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு ஹாஃப் பேஸ் டைசெக்ட் பண்ணோம்னா ஹாஃப் பேஸ் சீரியஸாக இருக்கும், என்னோட ஹாஃப் பேஸ் சாந்தமாக இருக்கும். ஈவன் இந்த போஸ்டர் யூ கேன் அப்சர்வ் இட். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ப்ரெசன்ட். பட் என்னன்னா கொஞ்சம் டெட் பாடி ஒன்று இருக்கும், ஒரு கட்டத்தில் தூக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் வராதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் இருக்கு. எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு ஃபிலிம்ல. சேலஞ்ச் என்ன சொல்லணும்? சவால். சவால் ஹிந்தி வேர்ட் தான். சவால் இந்தியா சவால் ஓகே. ஆல்ரெடி ஹிந்தி பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க, வேணாம் மாட்டிடுவோம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுவரையும் பார்த்ததுலையே எமகாதகமான ஒரு ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஐயா டக்குன்னுலாம் சொல்ல கிடையாது, அதிர்ச்சி இருக்காப்புல ராம்லி சாந்தர். நான் உங்களோட லைஃப்பில் ஐயோ நிறைய இருக்கு. ஆமாம். மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. யமகாதேவி மூவி டீம்லேருந்து ஆக்டர் நரேந்திர பிரசாத் அண்ட் டைரக்டர் பிபின் ஜார்ஜ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரூபா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக ப்ரோ. நான் நல்லா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. ஆனால் டீம் இன்டர்வியூனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் போட்டு அடித்து துவச்சி எல்லாத்தையும் கேட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் என்னத்தரா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி டைட்டில்லேருந்தே போவோம். ஆல்ரெடி டைட்டிலே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் டைட்டில்லேருந்து போவோமே அப்படின்னு. ஆமாம். அதனால் வந்து என்னன்னா எல்லார் லைஃப்லையுமே நம்ம ஒன்ஸாவது யூஸ் பண்ணியிருப்போம். எம்ம காதகிடி நீ அப்படின்னு இருப்போம், எம்ம காதகண்டா நீ அப்படின்னு இருப்போம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுவரையும் பார்த்ததுலையே எமகாதகமான ஒரு ஆள் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அது வந்து உங்கள் டீமாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஐயா டக்குன்னுலாம் சொல்ல கிடையாது, அதிர்ச்சி இருக்காப்புல. எமகாதகனா ஐயா உங்களோட வாழ்க்கையில் ஒரு எமகாதக மூமெண்ட் யார் இருக்கா பர்சன்? எமகாதகி அப்படின்னா நான் லீலாவை தான் சொல்லுவேன். அதுக்கு காம்பினேஷன் ஆஃப் 2-3 கேரக்டர்ஸ். அவங்க எல்லாமே ரியல் கேரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க லைஃப்ல எமகாதகி தான். நான் உங்களோட லைஃப்ல ஐயோ நிறைய இருக்கு. ஆமாம். அது இஃப் ஐ டேக் அ டெசிஷன் லீலா மாதிரியே நான் ஸ்டிக் பண்ணுவேன் அதுக்கு. If anybody gives me suggestions or anything, if it's productive, it's okay. But நான் அந்த டெசிஷன் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் அவங்களோட ஐ ஸ்டிக் டு மை டெசிஷன்ஸ். இப்போது நிறைய இருக்குது. லைக் நான் ஸ்கூலுக்கு அப்புறம் நான் when I used to study, I used to do cultural dance programs and எல்லாம். ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி இல்லை. பட் அவன் டீசென்ட் ஸ்டூடெண்ட். 10th கிளாஸ்க்கு அப்புறம் நான் பைபிசி எடுத்துட்டு லைக் மெடிசினுக்கு போகிறதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. லைக் எல்லோரும் சொல்லிட்டாங்களே லைக் எதுக்கு நீ ஜாலியாக படிச்சுட்டு இருக்க, லைக் யூ கான்ட் பி வெரி சீரியஸ்லி ஸ்டடியிங், லைக் யூ ஆர் நாட் யூஸ் டு டூ தட் ஃப்ரம் த ஸ்கூலிங். ஸோ இது எல்லாம் போகாது உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. நான் என்னென்னா மை மம் சப்போர்ட்டட் மீ அட் த டைம். ஸோ ஸ்ட்ராங்காக நான் டெசிஷன் எடுத்து ஐ வெண்ட் இன் டு மெடிசன். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு 1800 ரேங்க் வந்துருச்சு. நான் ஃப்ரீ சீட்டாக எனக்கு ஐ காட் அ ஃப்ரீ சீட். ஸோ ஐ லைக் யமகாதகி மாதிரி ஐ ஃபெல்ட் லைக் I followed my path, whatever I wanted. It's like many things I stick to my decisions. ஆக்சுவலாக இங்கே ஒரு புதுசாக ஒரு மித்து ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹிந்திக்காரவங்கள்ட்ட போய் நம்ம ஹிந்தி கற்றுக்கிறதோட அவங்க நம்மள்ட்ட தமிழ் கற்றுப்பாங்க அப்படின்னு. மேம் கிட்ட இருக்க ஃப்ளூயண்ட் ஆஃப் தமிழை பார்க்கும்போது அதுதான் இருக்குது. ஏன்னா பிஹைண்ட் த கேமரால ஐயா தெலுங்கு லேர்ன் பண்ணிருந்தாரு. ஆனால் உங்ககிட்ட ஃப்ளூயண்டான தமிழ் இருக்குல்ல? ஒரு செகண்ட் ஃப்ளூயண்டா இருக்கா? தமிழ் ஃப்ளூயண்டா ஓரளவு இருக்கு மேம். அதாவது வந்து கம்பேர் பண்ணுவோம் ஃப்ளூயண்டாக தான் இருக்குது. ஓ சூப்பர். ஸோ அது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இப்போ தமிழ் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் எந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. நான் தமிழ் ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் இப்போவுமே கற்றுக்கிட்டு இருக்கேன் தமிழ். ஸோ அது ப்ராசஸ் போயிட்டே இருக்கு கொஞ்சம். எனக்கு வந்து இங்கே டைரக்டர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா யமகாதகி அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வந்து என்பி ஆல்சோ இஸ் லேர்னிங் தமிழ் ஃப்ரம் அந்த மாதிரி.
தெலுங்கு ஃப்ரம் இல்லை தமிழ் சார். என்னன்னா இப்போ யமகாதகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணீங்க, நீங்கள் உங்கள் இன்ஸ்டாலாம் ஷேர் பண்ணிருந்தீங்க. அப்படின்றப்போ ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அருண் பிரசாத் அப்படிங்கிறது நரேந்திர பிரசாத் அப்படின்றப்ப, சாரிங்க ஐயா, நரேந்திர பிரசாத்ன்றப்போ அதிகமாக லவ் பேஸ்டான கண்டென்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. எந்த இடத்துல உங்களுக்கு என்பியை வந்து வேற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டு போகணும்னு தோணுச்சு? ஏன்னா இதை பார்க்குறப்ப வேற ஆஸ்பெக்டாக தான் எங்களுக்கு தெரியுது. அந்த ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன்னு. கண்டிப்பாக என்பி இந்த படத்தில் வேற ஒரு ஆஸ்பெக்டாக தான் இருப்பார். ஏன்னா இதுவரை நாங்கள் பார்த்ததுலாம் ஒரு ஸ்லோமோ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டீசர்லைன் தலைவனுக்கு ஒரு வேட்டி, ஒரு சட்டை, நம்ம கிராமத்துலலாம் எப்போதும் ஒரு பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு லுக்கு தான் நாங்கள் பார்த்தோம். அந்த ஒரு விஷயம் கேட்குறேன். பேசிக்காக அவரோட ஆகா கல்யாணம் தானே அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் தான் ரைட்டிங் ப்ராசஸ் இருந்தது. ஸோ ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. தென் வி மெட், கூப்பிட்டு நேரில் பேசினோம். அவரும் டெல்டா மாவட்டம் தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே செட் ஆகி நானும் டெல்டா மாவட்டம் தாங்க ஐயா. ஈஸியாக அப்படியே கனெக்ட் ஆகிட்டாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பட் அவர்கிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இருக்கார். என்பி வந்து வெறுமனி அந்த எனர்ஜெட்டிக் அந்த லவ்வர் பாய் தாண்டி என்பிக்குள்ள ஒரு நல்ல பெர்ஃபார்மர் இருக்காரு. அது இந்த படத்தில் நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக நானே வந்து என்பி ஆஸ் லவர் பாயாவே வச்சிடக்கூடாது, நீங்கள் நிறையா படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்துடுவோமே. இப்போ அண்ணன் சொன்னார் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கெட்டப் தான் இது, வந்து பெரிய இது கிடையாது. ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். ரிசம்பிளன்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறப்போ வேறு படத்தோட ஒரு இது இதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது கண்டிப்பாக கனா பார்த்துருப்போம். அதில் தர்ஷன் எப்படி இருப்பாருங்கிற ஒரு லுக் நமக்கே தெரியும். அவர் ஹீரோவாக இருந்தாலுமே அது அந்த கிராமம் சார்ந்து அவரோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே தெரியும்ல. அது மாதிரி மற்ற படங்களோட ரிசம்பிளன்ஸ் வந்து என்பிகிட்ட வந்துடவே கூடாதுன்னு நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கன்சர்ன் வந்தீங்க? இல்லை, அது அந்த மாதிரி பெருசாக கன்சர்ன்டாக இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா இல்லை. சரி, இவர் என்ன கேட்குறாரோ அதை மட்டும் பண்ணி போதும் அப்படின்ற ஒரு மீட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே நிறைய லைக் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் நம்ம பயங்கரமாக இதெல்லாம் யோசிச்சு இப்போ ஒரு வெப் சீரிஸில் பண்ணுறோம் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுவோம். பட் இது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம். ஆமாம், இந்த ஃபிலிமுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கு. ஸோ அன்பு கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுவான்றதை சார் சொன்னார். அவர் அதான் சொன்னார்ல, இந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு அதனால காசு பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அது அந்த மீட்டர்லேயே பிடிச்சி ட்ராவல் ஆகுறது தான் நமக்கு சேஃப் அப்படின்ட்டு. இப்போ ஒரு டீம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிருப்பீங்க. எப்பயுமே உங்கள் டீம் கூட ஜாலியாக ஜெல் பண்ணிட்டு, இப்போ சன் லைட்டில் எடுக்கக்கூடிய சாண்டை சன் செட்டில் எடுப்போம். இது மாதிரியான விஷயங்கள் நம்ம டீம்ன்றப்போ ஒரு ஜெல் இருக்கும். டீமை உடச்சிட்டு நீங்கள் போய் ஒரு புது டீமோட ஒர்க் பண்ணுறீங்க, ஃபிலிம் ஒர்க் பண்ணுறீங்கன்றப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் லேர்னிங் இருந்தது உங்களுக்கு? கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு இதுதான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஜோன் உடைச்சிட்டு போகிறோம். ஜோன் உடைச்சிட்டு போகிறது. பட் நம்ம இது வரைக்கும் நம்ம பிளாக் ஷீட்டில் பண்ண சீரியஸ்லேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கெயின் பண்ணியிருப்போம். ஆமாம். ஸோ அதெல்லாம் அங்கே போய் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யமகாதகி இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இதில் ஒரு 85% ஆஃப் த கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்க எல்லாமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். நம்ம யூடியூப்ல சின்ன சின்னதாக நினச்சிருப்போம், நம்ம பார்த்த படங்களில் வச்சு தான் இதுதான் ஆக்டிங் நம்ம ஒரு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் போய் நம்ம பெர்ஃபார்ம் ஸ்டார்டிங் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்த சீன் தான் ஃபஸ்ட்டு ஷட்டாக எடுத்தாங்க எனக்கு. சரி, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ட் வந்து சரி ஓகே நம்ம ஏதோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்ம ஃப்ளோலே போவோம் அப்படின்ற ஒரு அதுவே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. நான் கோமாளிக்கு நீங்கள் தானே ஒரு ப்ரொடியூசர்? ஆக்சுவலாக நான் கோமாளியில் நான் இது கிடையாது, சின்ன சின்ன ஷோ ப்ரொடியூசர் சைடு ரோல்லாம் ப்ளே பண்ணுறோம். ஸோ அது ஷோ ப்ரொடியூசர், அது டேரக்டாக தனியாக இருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போது என்பியை வந்து நீங்கள் வேலை வாங்குறப்போ ஏதோ ஒரு இடங்களில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நமக்கு தெரிவாங்களா? நம்ம ஒரு மாதிரி நினச்சிருப்போம், இல்லை ஈஸ் அ ட்ரெயின்டாக இதெல்லாம் ஓகே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது மாதிரிலாம் இருந்தது அவங்களுக்குள்ள? அதான் பேசிக்காக வந்து இதில் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம தமிழுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லை, அதான் அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்த ஒரு சீன், ரொம்ப முக்கியமான எமோஷ்னல் சீன் தான். ஷெட்யூல் பண்ணும் பொழுது ஃபஸ்ட் டே அவரை வச்சு ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு. அது ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப எங்களுக்கும் ஈஸியாகிடுச்சு. அந்த ஒரு சீனு முடியும் பொழுதே எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாருன்ற ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருச்சு. அதை வச்சுட்டு தான் தென் வி ப்ரொசீட். இப்போது இந்த படத்தோட டீசரும் ட்ரைலரும் பார்க்குறப்ப டெட் பாடி ஒன்று இருக்கும், ஒரு கட்டத்தில் தூக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் வராதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுக்கும்போது இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் இருக்குல்ல, ஏன்னா பாடியாக நடிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி எல்லாம் நடக்கும், நம்ம வந்து அதுக்கு ரியாக்டே பண்ண முடியாது, கேமரா ஒரு பக்கம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்ல அது எவ்வளோ ஹர்டிலாக இருந்தது உங்களுக்கு? அது ஹர்டில், ஆமாம், அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஃபிலிமில். சேலஞ்ச் ஐயா வந்து அப்பப்போ கரெக்ட் பண்ணுறாரு. சேலஞ்ச் என்ன சொல்லணும்? சவால். சவால் ஹிந்தி வேர்ட் தானே? சவால் இந்தியா? சவால் ஓகே. ஆல்ரெடி ஹிந்தி பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க, வேணாம் மாட்டிடுவோம்.
எப்படி பண்ணீங்க? சரி சொல்லு. அச்சோ. ஸோ ஆமாம், அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சு. எதுக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் like after I listened to the script, what I thought is like this part, or where is the dead part will be an easier part is what I had in my mind. But when we started discussing, Pepin sir told that இது இறந்துட்டுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி வேணும் அவங்கள ஃபேஸில், இது ஒரு டெட் பாடி மாதிரி வேண்டாம், இதுன்னு ஒரு அம்மன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு தேவி மாதிரி. ஸோ நீங்களை பார்க்குறதுக்கு அப்புறம் ஒரு தேவி டிவைனிட்டி வேணும், எல்லாரும் ஆடியன்ஸ் அது ஃபீல் ஆகணும் தியேட்டரில். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்டமான நடக்கிறது லைக் இஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங் தட் ஷீ இஸ் லைக்கிங், தட் ஹேஸ் டு பி விசிபிள் on her face. If something is happening which she is not okay with, அவங்களுக்கு அது கோபத்தை அவங்களோட ஃபேஸில் தெரியணும். ஸோ இந்த மாதிரி லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்களே. So after that, like we had discussion. Eppadi kanna, you usually like do the expressions and everything through your eyes, right? But how to enact all these things when you're closing the eyes is the biggest question for me. So appo discussions poitachu, sir sella references kuduthitaangala. So we fixed up an expression, and enna or half face dissect pannona, half face serious ah irukum enoda, half face shandama irukum. Even in the poster you can observe it. I don't think so it's perfectly present there, but enna konjam கோபத்து சமயத்துல nose flare ஆகும், நீங்க ஐப்ரோஸ் ரைஸ் ஆகும் லைக் அதிகமாக கோபத்து சமயத்தில். ஸோ வி தாட் ஆஃப் லைக் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஃபேஸில் ஐப்ரோ கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும் அண்ட் நோஸ் ஃப்ளேர் இருக்கும், அண்ட் அதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும் அண்ட் லிட்டில் ஸ்மைல் இருக்கும். இஃப் யூ கேன் சே இட் வில் பி நாட் தேர் ஆன் த அதர் சைட் ஆஃப் த ஃபேஸ். ஸோ இது எல்லாம் கரெக்டாக பிளேஸில் வச்சு ஐ ஹாவ் டு ஹோல்ட் மை பிரெத் ஆஸ் வெல் for the long time. And trolley வரது சமயத்தில் it will take a lot of time, 1.5 minute ஆகும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். breath, if you stop breathing for that long, so your facial muscle will start moving, and you have to control all those things. So நான் breathing exercise எல்லாம் பண்ணிட்டு மார்னிங் உட்காந்துட்டு I started doing all those exercises and everything. So it was pretty tough. Actually this journey was pretty tough, and Pepin sir used to keep some music for me to get into the character easily. So ella set ella silent agum idu samayathile. So after I get into the character, they'll start getting into the shot, like the shot start agum. So appadi there will be a lot of, there has been a lot of process that went beyond the scene, behind the scene. Sorry. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். இது வந்து உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு காக்கா பிடிக்கிறதுக்குலாம் இல்லை. என்ன அப்படின்னா, டீசரும் ட்ரைலரும் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னன்னே குக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு. ஹூக்குன்னு சொல்லுவோம்ல, இதை பார்த்தோன்னா இதை பார்த்துடணும், இந்த படம் வந்தால் பார்த்துடணும், அது தியேட்டரும் எப்படியோ அந்த படத்தில் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த டீசர் ட்ரைலர் இந்த அவுட் வந்தோன்னே எப்படி இருந்தது ப்ரோ? ஆக்சுவலாக ஃபீலிங் உங்களுக்கு நான் அதை கேட்கணும் நினைக்கிறேன். நீங்கள் இதை சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா எங்களுக்கே இருந்தது, என்னத்தை குக் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டீசர் ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, டீசர் ட்ரைலர் முன்னாடி நம்ம ஸ்கிரிப்ட் ஐடியா சார் சொல்கிறப்பவே இதுதான் தோணுச்சு, என்ன இருக்குது புதுசாக இருக்கு, இந்த வரையும் நம்ம பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு. ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க, அவங்க டெட் பாடி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. திடீர்னு ட்ரெயிலர் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஏஞ்சிலாம் உட்காருது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது எப்படி போய் முடிய போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அதில் தான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படித்து ஃபுல் நரேஷன் கேட்டு நம்ம போர்ஷனும் அதுக்கு அதோட பிளெண்ட் ஆச்சு, ஒரு சர்க்கிளாக இருக்கிறப்ப சூப்பராக இருக்குது. ரெண்டாவதுலேயே நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணுன்றது, நல்ல கண்டென்ட்ல இருக்கணுன்றது தான் மேட்டர். ஸோ அதில் வந்துட்டு ஓகே இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இது நம்மளோட கேரியரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படமாக இருக்கும் நமக்கு, ஸோ கண்டிப்பாக இதை பண்ணணும்னு தான் பண்ணது இமகாதைக்கு. அந்த டீசர் ட்ரைலர் எல்லாமே ட்ரைலர் முக்கியமாக ட்ரைலர் பார்த்துட்டு ட்ரைலர் நல்ல ரீல்ஸ் ஒரு ஆர்கானிக்காக போய்கிட்டு, ஸோ அது பார்க்குறப்ப இன்னுமே ரொம்ப ஓகே. அதான் நல்ல கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே இருக்காங்க. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ப்ரோ, நான்
டீசரும் ட்ரைலரும் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட பார்வை வேறு, அதை பார்த்ததுக்கப்புறமா இதை தான் என்னன்னே குக் பண்ணி வச்சிருக்காரு உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கண்டென்ட் எழுதி இதை வந்து படம் எடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். ஏன்னா இப்போ இருக்க சினிமா சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் போயிட்டுருக்கு. கண்டென்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாமல் மக்கள் லேட்டாக சொல்லுவாங்க, சரி இந்த படத்தை அன்றைக்கே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ரீ-ரிலீஸ் பண்ணுங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இல்லை அண்டர் ரேட்டட்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லி 10 வருஷம் கழிச்சு கொண்டாடிக்கிருப்பாங்க. எப்படி உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, இதை எடுத்து நான் கொடுத்துருவோம் நம்மளால் செலிப்ரேட் பண்ணுவானுங்கன்றோம்ல? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு படம் பண்ணுற டைரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கு அமைகிறது அப்படின்றது அதுவாக நடக்கணும். நான் நிறையா எழுதுவோம், நம்மளுக்கு டைம் பவுண்டே கிடையாது, நிறையா ஐடியாஸ் வரும் போகும், 2 நாள்லேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஒரு ஐடியாவிலேருந்து தூக்கி போடுவோம். இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும். நானும் அது மாதிரி நிறைய ப்ராசஸ் தாண்டி வந்தேன். பட் பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் ஐடியா வந்த பொழுது நீங்கள் சொன்னது அந்த ஹூக் பாயிண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக போய் கேட்கறதுக்கு தோன்றுச்சு. நான் போய் லைனை சொன்னேன்னா அடுத்து என்ன, வேறு எப்படி டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்வி எல்லார்ட்டையுமே இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் தான் ஆடியன்ஸ்கிட்டையும் அந்த ஹுக் ஈஸியாக போய் சேர்ந்துரும். இப்போது இறந்த உடல் வந்து வீட்டை விட்டு போகல, இல்லைனா இறந்ததுக்கப்புறமா உயிர் வந்துச்சுன்னா அது எல்லாரும் ஆவி பேய் அப்படி நெகட்டிவாக தான் போர்ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அது எந்த கோணத்தில் அதை சாமியாக அதை வந்து ஒரு தேவியாக பார்க்குறீங்க, எப்படி அது? இல்லை அதில் எல்லாமே இருக்குது, நீங்கள் அது படம் பார்க்கும் பொழுது புரியும். அது இல்லை, நான் வந்து டீகோடு ஸ்பாய்லர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல, நம்ம இப்படி காட்டல. பேசிக்காக வந்து நம்ம ஊரில் பொதுவாக வந்து இந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கதைகள் அப்படின்னு இறந்து போனவங்கள தான் நம்ம முக்கால்வாசி என்ன 90% சிறு தெய்வங்கள் வந்து வாழ்ந்து இறந்து போனவங்க தான். ஸோ அதனால அந்த கிராமத்தோட மித்து பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். மோஸ்ட்டாக ப்ரோ இங்கே லாஸ்ட்டாக ஆகா கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட ஷூட்ஸ் எல்லாமே சென்னையில் தான் இருந்ததுல்ல. ஸோ இந்த ஷூட்டுமே பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் இருந்தது. ஷூட் பண்ணுறப்ப க்ரௌடு வந்துடும், நம்மளால் கலைக்கவும் முடியாது, போங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இதெல்லாம் இருந்ததா ப்ரோ? ஷைனஸ்லாம் வரும் லைட்டாக, அவ்வளோ க்ரௌடு பார்க்க க்ரௌடெல்லாம் பெருசாக தான் இல்லை அப்படி இல்லை. பட் அதான் இது நம்ம ஊர் பக்கம் எடுத்துருந்தாங்க, தஞ்சாவூரில் தான் ஷூட் பண்ணோம். மாதிரி ஜாலியாக, ஏன்னா நானும் மாயம் தான். ஸோ எனக்கு அந்த ஒரு வைபே நல்ல வைப்பாக இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் அப்போ மட்டும்தான் இன்னும் நல்லா மக்கள் இது, ஏன்னா ஃபுல்லாக வீட்டில் தான் அந்த ஒரு வீடு, அந்த டெத் வீடை சுற்றி தான் போயிட்டு இருக்கும். எங்களோட லவ் போர்ஷன் மட்டும் ஊரில் போனோம். அப்போ அங்கே தான் அப்போ வந்து அது ஒரு மாதிரி நல்லதாக இருந்துச்சு. மேம் ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா நாங்கள் தமிழை ஒரு மாடலில் பேசுவோம். நீங்கள் தஞ்சாவூர் போனப்போ அங்கே வேறு மாதிரி ஒரு தமிழ் பேசியிருப்பாங்க, கவனிச்சிங்களா அதை? ஆமாம் ஆமாம் தெரியும். சார் வீடியோ கிளாஸஸ் டியூஷன் மாதிரி எனக்கு ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஜூம் சார் வீடியோ கால் பண்ணி ரூபா சீன் நம்பர் திஸ் அண்ட் பேஜ் நம்பர் திஸ் ஓப்பன் பண்ணுங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி சார் கிளாஸ் எடுப்பாங்க. லைக் டயலாக்ஸ் எல்லாம் சார் வில் பி சேயிங் அண்ட் ஐ வில் பி ரிப்பீட்டிங் தட். ஸ்லாங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஐ ஹாவ் டு மேட்ச் இட் டு அட்லீஸ்ட் 80-90% மேட்ச் ஆகணும். இது நான் என்னன்னா லைக் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம், தமிழில் புதுசாக ஃபிலிம், டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ், இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ ஐ தாட் லைக் ஐ ஹாவ் டு கிவ் மை 100%, 200-300% for the character of Leela. And so அதுக்காக சார் ஆல்சோ லைக் gave me a lot of inputs to correct my slang and everything. And என்னன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்குது எல்லாம், அவங்களெல்லாம் 2-3 takesல they'll be completing the scene. But there were lengthy dialogues for me. And எப்படி இருக்கும்னா சிம்பிள் தமிழில் இருக்காது. இப்போது எப்படி பேசிகிட்ருக்கேன் நீங்களே நான் அப்படி இருக்காது. இப்போ உங்கள் பார்க்குறதையே குதிரை கும்பா இருக்கு, குதிரை கும்பா இருக்கு உங்களை பார்க்குறது அப்படின்னு அப்படி டைலாக்ஸு. அண்ட் அழைச்சிட்டு வாங்குவாங்க, அழைச்சிட்டு வாங்க, இப்படி காம்ப்ளிகேட்டடான சென்டென்சஸ் லைக் நிறைய இருக்கும். 3-4 லைன்ஸ் இருக்கும் எனக்கு. அது எல்லாம் ஒரு எப்படி என்னன்னா ஏன்ஷியன் தமிழ் மாதிரி இருக்கும். So I had my own notes and I used to read my lines every day. So and finally we could make it like disturb பண்ண மாட்டாங்களே, like everybody will get disturbed if I take more takes. And if accent nalla illana they'll sirikra, like they'll get laugh if at my accent. I don't want that to happen in the sets. And yeah, I wanted to be as honest as possible to my character. அழைச்சிட்டு வரதான் தான் சொல்லுவாங்க, அழைச்சிட்டு வராங்க, 8 வா அவனை அழைச்சிட்டு வா கூப்பிட்டு நம்ம ஊர் அழைச்சிட்டு வா, அதுக்கப்புறம் இங்கே வந்து அழைச்சிட்டு வா அப்படின்னா எங்கடா டஸ்டரை கொடுறான்னுவாங்க. ஸோ நம்ம சைடில் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்.
இவ்வளோ இருந்தும் நீங்கள் ஏன் தஞ்சாவூரில் எடுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணீங்க? பேசிக்காக நான் தஞ்சாவூர் பேக்ராப்பு ஒரு படம் படம் நம்ம ஊர்லாம் அப்படி கிடையாது. இந்த ஐடியா இனிஷியல் ஸ்டேஜ் ஐடியாஸ் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நான் வில்லேஜுக்கு போனேன். ஸோ அப்போ அந்த ஐடியாவை தூக்கி ஒரு வீட்டில் போட்டால் அப்படியே டெவலப் ஆச்சு. அந்த எங்கள் வில்லேஜில் இருக்க அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு அந்த ஐடியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரியாக போகும் பொழுது அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு கலரும் கொடுத்துச்சு. அந்த கலர் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஹவு த ஐடியாவே ஒரு யூனிக்காக இருக்கும் பொழுது இந்த பேக்ட்ராப்பில் பண்ணும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடச்சிது. தென் அதை நான் திருப்பியும் டெவலப் பண்ணும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ அப்புறம் தஞ்சாவூர்லேயே பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் நான் சொல்லும் பொழுது அது அக்செப்ட் இட் அப்படி தான் டெவலப் ஆச்சு. இப்போ ஒரு உங்களை வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருப்பேன். நானும் இதை கேட்கலனாலும் இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்டே இல்லாத மாதிரியே இருக்கும். நம்ம ஒரு ஸ்லோமோ ஒரு டூயட் சாங் இது மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கே, இது எப்படி இப்போ உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டாங்களா யாருன்னா உங்களுக்கு? அது எல்லாமே கேட்டாங்க. நம்ம இப்போ இது ஐ மீன் மூவிக்கு போகிறப்போ சில விஷயங்கள்லாம் ஸோ அப்படி இருப்போ இது வந்துட்டு என்னதான் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்மாக இருந்தாலும் இது ஆல் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே வரும்போது தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இல்லை சாங் லவ் சாங் இருக்குது, எனக்கும் அவங்களுக்கும் லவ் சாங் இருக்குது, அண்ட் எல்லாம் ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி ஸ்டோரியாகவும் இருக்குது. ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டு. ஸோ நல்ல கண்டென்ட் நம்ம இருக்கிறது கண்டென்ட் நல்ல கண்டென்ட்னா போய் எல்லாருமே கண்டென்ட் தான் கமர்ஷியாலிட்டி. இங்கே கமர்ஷியலுங்கிறது வேற இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கமர்ஷியலுங்கிறது என்னங்கிறது. கமர்ஷியல்னு நம்ம யோசிக்கிறப்போ அதை வைல்ட் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நல்ல கண்டென்ட் பண்ணாலுமே வைல்ட் ஆடியன்ஸ் ரீச் ஆகும் தான். ஏன்னா ஒரு எதுவுமே தெரியாத ஒரு மலையாள படம் இங்கே வந்து ஒரு 100 crore கிளப்புக்குள்ளே போகிறது, இல்லை ஒரு நல்ல எல்லா வைல்ட் ஆடியன்ஸாக தேட்டர் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இப்போ மஞ்சள் பாய்ஸ் போன வருஷம் அப்படி ஒரு அது ஒரு கண்டென்ட் படம். ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் படம். ஸோ அதில் இருக்கிறதே ஒரு ஹாப்பி தான். ஏன்னா இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். போஸ்டர்ஸ்லேயே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் போஸ்டர்ஸ். இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குன்னு படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்ன விஷயம், மென்ஷன் பண்ண விஷயம் போஸ்டர்ஸ். யமகாதிக்கு எனக்கு I felt like there is a lot of responsibility that I have to take up to work on my acting skills. ஒரு கதை தான் அதுக்கான எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ சரியாக கதை சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னாலே அதுவே டெவலப் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் தஞ்சாவூரில் இந்த படம் ஷூட் பண்ணுறீங்க, சொந்த ஊரில் முதல் படமாகவும் இருக்குது. உங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உள்ளே வச்சுருக்கீங்களா? ரியல் கேரக்டர்ஸோட ரெஃபரன்சஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 30+ கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரியல். நான் பார்த்து பழகுன சில கேரக்டர்ஸ்லேருந்து நான் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.